உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக நலமுடன் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிறிய விதைகள் போட்டாலும் முளைப்பு திறன் அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பூச்செடிகளோட விதைகளும் ஒரு சில காய்ச்செடிகளோட விதைகளும் இந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ என் கையில் கொஞ்சம் விதைகள் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு தெரியல. இப்போ இதையே ஒரு பவுலில் போட்டு பார்ப்போம். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் பெரிய விதைகள் மாதிரி போட்டோம் அப்படின்னா சரியான முளைப்பு திறன் இருக்காது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டெக்னிக்கை உபயோகப்படுத்தி தான் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். விதைகள் முளைச்சதும் நாற்றுகள் நல்லா வளரணும்னா அதற்கு ஏற்ற மண்கலவை ரொம்ப ரொம்ப அவசியம். 2 விதமான மண்கலவை எப்படி தயார் செய்யணும், எப்படி தயார் செஞ்சால் விதைகள் நல்லா முளைக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மண்கலவை மட்டும் உபயோகப்படுத்தி பல விதைகளை விதைச்சிட்டேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்களும் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மண்கலவையை போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு சீட்லிங் ட்ரேயை பயன்படுத்த போகிறேன். இந்த மாதிரியான ட்ரே கிடைக்கலனா மஷ்ரூம் பாக்ஸ், ஸ்வீட் பாக்ஸஸ்லாம் வரும் இல்லையா, அதில் கீழே ட்ரைனேஜ்க்காக ஹோல்ஸ் போட்டு பயன்படுத்தலாம். இப்போ இதிலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப முக்கியம், அதனால் கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மணல் எடுத்திருக்கேன். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணல் இருந்தால் போதும். இப்போது இந்த விதைகளை மணலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதைகளும் மணலோட நல்லா கலந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். மண்கலவை ஃபில் பண்ணியிருக்கிற ட்ரேயில் தூளுப்பை எப்படி நம்ம பிஞ்ச் பை பிஞ்சாக சமையலுக்கு உபயோகப்படுத்துவோமோ அதே மாதிரி நல்லா தூவி விட்டுடலாம். மணலில் கலந்தாலும் விதைகளை நம்மளால் பார்க்க முடியும். அதனால் ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி அந்த ட்ரே முழுசும் தூவி விட்டுறணும். இந்த மாதிரி லைனாக தூவி விட்டோன்னா விதைகள் பக்கத்தில் இல்லாமல் நல்லா முளைச்சி வரும். மணல் போட்டு விதைக்கிறதுனால விதைகளை சமமாக நம்மளால் தூவி விதைக்க முடியும். சாதாரணமாக சிறிய விதைகளை விதைச்சோம் அப்படின்னா கை தவறி ஒரு சில நேரம் ஒரே இடத்துல நிறைய விதைகள் விழுந்துடும். விதைகள் வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் சரியான அளவு விதைகளை ஈஸியாக விதைக்கலாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நாற்றுகள் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்ட பிறகு வேறு தொட்டிக்கு மாற்றி வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரே முழுசும் போட்டு முடிச்சாச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் விதைகள் இருக்குது. அதனால் எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ அந்தந்த இடத்துல மட்டும் லைட்டாக எடுத்து விதைகளை தூவிக்கலாம். இப்போ பாருங்கள், விதைகளெல்லாம் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போது நமக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், லைட்டாக சின்னதாக உருண்டையாக இருக்கிறது எல்லாமே விதைகள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நமக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இங்கே பாருங்கள், அந்த மாதிரி தான் எனக்கு இங்கே 3 சீட்ஸ் பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஆனால் கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணோன்னா விதைகள் உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஏதாவது பேனாவோ பென்சில் அந்த மாதிரி ஏதாவது அதோட நுனிப்பாகத்தை உபயோகப்படுத்தி விதைகளை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப ஷார்ப்பாக எதையும் எடுக்காதீங்க. நம்ம விதைகளை தள்ளி விட தான் போகிறோம். கொஞ்சம் குத்துற மாதிரி பண்ணோன்னா விதைகள் உள்ளே போயிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் மண்கலவையை நம்ம தூவி விட போகிறோம். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய மண்கலவையை தூவிடக்கூடாது. விதைகள் சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப ஆழமாக போயிடும். அதுக்கப்புறம் முளைப்பு திறன் அதனாலும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மண்கலவையில் கல்லெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அதனால் கையில் நம்ம இந்த மாதிரி அமுத்தி அது ஸ்ப்ரெட் பண்ணி விடும் போது ஏதாவது கல் இருந்தால் கூட நம்ம கையிலே மாட்டிடும். இப்போது நம்மளோட ட்ரேயில் ஒரு லேயர், அதாவது விதைகளுக்கு மேலே ஒரே ஒரு லேயர் மண்கலவையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. விதைகளோட முளைப்பு திறனுக்கு ஈரப்பதம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதனால் சரியான அளவுக்கு தண்ணீர் கொடுக்கணும். அந்த தண்ணீர் கொடுக்கும்போது விதைகள் ஆழமாக உள்ளே போயிடக்கூடாது. அதனால தான் நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணுறோம். உங்களோட தோட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய நேரத்தை செலவு பண்ணி என்னுடைய வெற்றி தோல்விகளில் என்னென்ன பாடம் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனல் மூலமாக உங்கள் எல்லாருக்கூடையும் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு சின்ன உதவி, சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பில் நம்ம வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் என்னோட எல்லா வீடியோஸும் பார்க்க பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்க்கும் மிக்க நன்றி.